வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நான் உங்கள் துரைராஜ். வித்தியாசமான நடைமுறைகளை ஃபாலோ பண்ற நாடுகளை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. ஒரு நாடு தான், ஆனா 2 நாடு. என்னங்க குழப்பமா இருக்கா? டான்சானியா இது 2 நாடுகள் சேர்ந்த ஒரே நாடுங்க. அப்படிதான் நானும் ஒரு ஆள் தான் பார்க்கறதுக்கு, ஆனா உள்ள தெரியறது பல ரூபங்கள். வாத்தை 2 நாடுகள் தேசிய பறவையா வச்சிருக்குங்க, ஹாவா அண்ட் கனடா. பாத்தீங்களா வாத்தோட முக்கியத்துவம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு. அசால்ட்டா நம்ம ஊர்ல வாத்து மாடையன்னு திட்டிடுறோம். நம்ம நாட்டோட நேஷனல் ஃப்ளவர் லோட்டஸ் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இதே லோட்டஸ் இன்னொரு நாட்டுக்கும் நேஷனல் ஃப்ளவரா இருக்கு. அது எந்த நாடுன்னு தெரியுமா? எகிப்த். 2 கடல்களுக்கு நடுவுல நாடு இருக்கும். ஆனா ஈராக் 2 நதிகளுக்கு நடுவுல இருக்கு. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? என்ன ஒண்ணு, அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ஆஸ்திரேலியாவுக்கு 2 நேஷனல் ஆந்தம் இருக்குங்க. நேஷனல் ஆந்தம் பாடுன்னு சொன்னோன்னே எந்த பாட்டை ஃபர்ஸ்ட் பாடுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் வராது. ஆஸ்திரேலியாவுக்கு நானா போறேன், எனக்கு எதுக்கு அந்த கவலை. லெபனான் நாட்டில் ஒரு சட்டம் இருக்குங்க. குடியரசுத் தலைவராக இருக்கணும்னா அவரு கிறிஸ்டியனா இருக்கணும், அண்ட் பிரதமராக இருக்கணும்னா அவங்க முஸ்லீமா இருக்கணும். இதை பத்தி நம்ம எதுவும் கருத்து சொல்ல வேண்டாம், நம்ம அடுத்த கண்டென்ட் பார்ப்போம். ஒரே நாட்டுக்கு 2 நேஷனல் ஆந்தம் இருக்கிறத பார்த்தோம். இப்போ அடுத்ததா 2 நாடுகள் ஒரு நேஷனல் ஆந்தத்தை பிரிச்சு எடுத்துக்குது. அதாவது ஜினியா அண்ட் கேப் வாட், இந்த 2 நாடுகளுக்கும் ஒரே நாள்ல சுதந்திரம் வந்ததுனால இப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க. சைப்ரஸ் இந்த நாட்டுக்கு 2 தடவை சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. நம்ம லோக்கல்ல கிரிக்கெட் விளையாடுவோம் தெரியுமா, சந்துல ட்ரையல்ஸ் ஆல் ட்ரையல்ஸ்லாம் போட்டு விளையாடுவோமே, அந்த மாதிரி அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேரேஜ்க்கு அப்புறம் டிவோர்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்ற ரூலை வச்சிருக்கிறது 2 நாடுகள்ங்க, மால்டா அண்ட் அயர்லாந்து. சரி ஓகே, மேரேஜுக்கு அப்புறம் தானே நீங்க தர மாட்டீங்க, லிவிங் டுகெதர்ல இருந்தா என்ன பண்ணுவீங்க? பிரிட்டன் அண்ட் லிச்சன்ஸ்டீன் இந்த 2 நாடுகளும் அடிச்சுக்காம புடிச்சுக்காம ஒரே டியூனை தங்களோட நேஷனல் ஆந்தத்துக்கு யூஸ் பண்றாங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? மாப்பிள்ளை இவர் தான், சட்டை என்னோடது அப்படின்னு அடிச்சுக்காம இருந்தா சரி. 4 வரிகள்ல நச்சுன்னு முடிகிற நேஷனல் ஆந்தத்தை யூஸ் பண்றது 2 நாடுகள்ங்க, ஜப்பான் அண்ட் ஜோர்டான். 4 வரியில நேஷனல் ஆந்தம் முடிஞ்சதுன்னா ஐயோ பிரேயர் சீக்கிரம் முடிஞ்சிடும், கிளாஸ் வேற சீக்கிரம் ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், 2 நாடுகளுக்கு தேசிய கீதம் எழுதினவர் அப்படின்ற பெருமை யாருக்கிட்ட இருக்கு தெரியுமா? எஸ், நம்மளோட ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள்கிட்ட தான். அவர் இந்தியா தேசிய கீதம் மட்டும் இல்லைங்க, பங்களாதேஷுக்கும் அவர் தான் தேசிய கீதம் எழுதியிருக்காரு. ஓகே மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நான் உங்கள் துரைராஜ்.